ஏய் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க அபி. வெல்கம் பேக் டூ அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சிமாண்டிக் எரரோட எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். ஸோ டைம் எதுவும் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல நம்ம ஜெயம் கால் பேசிட்டு இருக்க மாரி முடிச்சாங்களா? இப்போ அங்கருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம சாங்கு போயிட்டு, "இவன் கால கட் பண்ணுங்க" அப்படின்ற மாரி சொல்ல, அவனும் வந்து ஃபோன் வைக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம சாங்கு சொல்றான், "என்னோட கேம்ல வா 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்" அப்படின்ற மாரி கேட்க ஜேயோங் சொல்றான், "நீ தான் வந்து என்ன உனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொன்னியே, உன்கிட்டயே வராத அப்படின்னு தானே சொன்னேன். இப்போ மட்டும் உனக்கு வந்து நான் வேலை பார்க்கணுமா? அதுவும் அந்த கேமுக்காக என்னை வந்து கூப்பிடுற, என்ன ஏதாவது ஜோக் பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, அதுக்கு அவன் சொல்றான், "என் கேமுக்கு டிசைனர் வேணும், அவங்க நல்லா ஒர்க் பண்றவங்கள எனக்கு வேணும், உன்ன மாதிரி இருக்கவங்க வேணும்" அப்படின்ற மாதிரி சொல்ல, "ஏய் ஏன் வந்து ஜோக் பண்ணிட்டு இருக்க? நீ வந்து என்கிட்ட கேட்டா நான் ஓகே சொல்லிடுவேன்னு நினைச்சியா?" அப்படின்னு நம்ம ஜெயம் கேட்க, சாங்கு சொல்றான், "உனக்கு அதானே வேணும் யோங்" அப்படின்ட்டு சொல்ல, "என்ன அப்படி கூப்பிடுறத நிறுத்து, எதுக்கு திடீர்னு வந்து என்னை அப்படி கூப்பிட்டுட்டு இருக்க?" அப்படின்ற மாதிரி இவன் வந்து கத்தி சொல்றான். அதுக்கு நம்ம சாங்கு, "நீ தானே என்ன அப்படி கூப்பிட சொன்ன" அப்படின்ற மாதிரி கேட்க, இவன் வந்து, "இல்லை, இதுமே நீ என்னை அப்படி கூப்பிட தேவையில்ல, நான் ஒன்றும் உன்ன மாதிரி எமோஷன் இல்லாத ரோபோட் கிடையாது, அதனால நான் எதுவுமே உன் கூட வந்து ஒர்க் பண்ண மாட்டேன், நீ வந்து உன்னோட டேட் கூடவே போய் உட்காரு" அப்படின்ட்டு சொல்லிட்டு இவனும் வந்து கிளம்பிடுறான். அப்போ இவன் உள்ள கடைக்கு வரான். அங்கே இருக்கவர், "நீ இல்லாதப்போ எவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்தாங்க தெரியுமா?" அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு, அந்த டேபிளில் உட்காந்துருந்தாங்களே அவங்க என்ன உன்னோட ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்க, இவன் என்னது அப்படின்ற மாதிரி கேட்க, "இல்லை, அந்த பையன் நீ போனதை பார்த்து பின்னாடியே வந்தான்ல, அதான் கேட்டேன், இதை வந்து அவன்கிட்ட கொடுத்துடு, விட்டுட்டு போயிடான் தெரியாம, உன் ஃப்ரெண்டு தானே" அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஜெயம், "இல்லை, எனக்கு அவன் யாருன்னே தெரியாது, அவனுக்கு வேணும்னா அவனே வந்து எடுத்துக்குவான்" அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் கேட்குறாரு, "அந்த பொண்ணு அவன் கூட இருந்தானே அவளை தெரியுமா? அந்த பொண்ணு வேணா திருப்பி என்னைக்காவது கூட்டிட்டு வாங்க, உங்க எல்லாருக்கும் நான் ஃப்ரீயாக ஸ்நாக்ஸ் தரேன்" அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. இப்போ இவன் அங்கே பேசினதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, ஐயோ அவன் முகத்தில் சோகமாக இருந்ததே அப்படின்ற மாதிரி நினச்சி பார்த்துட்டு இருக்கான். இப்போ பார்த்தா நம்ம சாங்கு அண்ட் ருச்சியாக காமிக்கிறாங்க, 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அவள் சொல்கிறா, "நீங்கள் போயிட்டு ரொம்ப நேரமாக ஆச்சு வர, நான் வந்து நீங்கள் ஓடி போயிட்டீங்களோ அப்படின்னு நினச்சேன், ஆனாலும் அங்கே வந்து சாப்பாடு நல்லா தான் இருந்தது, என்ன காஸ்ட்லியாக இருந்தது அவ்வளோதான்" அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனும் வந்து, "ஆமாம், கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது." அதுக்கு அந்த பொண்ணு, "அங்கே வேணா நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கலாம், எனக்கு இங்கே பக்கத்தில் ஒரு கெஃபே தெரியும், அங்கே வேணா நம்ம போகலாம்" அப்படின்னு அவள் சொல்கிறதுக்குள்ள இவன் வந்து, "நான் வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்" அப்படின்ற மாதிரி சொல்கிறான். "என்ன ஸ்ட்ராட்டஜி?" அப்படின்ட்டு வந்து அந்த பொண்ணு புரியாமல் கேட்குறா. "சரி, இன்னைக்கு என் கூட வந்திருக்கு, ரொம்ப நன்றி, நான் உன்னை அப்புறமா பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பிடுறான். இவன், "என்ன அவ்வளோதானா?" அப்படின்ற மாரி பார்த்துட்டு நிக்கிறா. இப்போ நம்ம ஜெயும் காமிக்கிறாங்க. அவனோட ஃபைல டேபிள் முன்னாடி வச்சுக்கிட்டு, அதையே வந்து பார்த்துட்ருக்கான். ஐயோ! என்னால முடியல. அவன கண்டுக்காத மாரி இருக்கலான்னு நெனைக்கிறேன். ஆனாலும் ஒண்ணும் முடியல. அவன பார்த்தாவே என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே. ஐயோ! ஜெயம், என்ன நெனச்சு நானே கேவலப்படுத்திக்கிறேன். அப்படின்ற மாரி வந்து அவன் சொல்லிட்டுருக்கான். அவன் தான் உன்ன பத்தி கவலையே பட மாட்றானே. நீ ஏன் உன்ன பத்தி கவலைப்படுற? அப்படின்னு நெனச்சுக்கிட்டே அந்த ஃபைல வந்து எட்டி வர சொல்றான். அந்த ஃபைல் வந்து கீழ விழுந்துருது. அதில இருக்க பேப்பர்ஸும் வெளில வந்துடுது. அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா எடுத்து வச்சுட்ருக்க சொல்ல, ஸ்டார்ட்டிங்ல இவன் ஒரு ட்ராயிங் வரைஞ்சிருப்பான்ல, அந்த ட்ராயிங் இருக்கு. அத பார்த்துட்டு, "இவன் ஏன் இத இன்னும் வச்சிருக்கான்? தூக்கி போட்டுருப்பான்னு தானே நெனச்சேன். என்னமோ என்ன அவன் கேர் பண்ணிக்கிற மாரி இதெல்லாம் வச்சிருக்கானே!" அப்படின்ற மாரி இவன் நெனச்சிட்ருக்கான். இங்க பார்த்தா நம்ம சாங்கு, எல்லார்கிட்டயும் போய் எப்படி பேசுறது அப்படின்றதுக்காக புக்கெல்லாம் எடுத்து வச்சு படிச்சிட்ருக்கான். ஐயோ! எவ்வளோதான் படிக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டே நம்ம சேயோங்க்கு மெசேஜ் பண்ணுறான். "யோங், என்னோட ஆஃபரை வந்து திருப்பி கன்சிடர் பண்ணி பாருங்க" அப்படின்ற மாதிரி டைப் பண்ணுறான். அப்போ வந்து இவன் சொல்லியிருப்பான்ல ஜெயம், "என்ன அப்படி கூப்பிடாத, எதுக்கு என்ன திடீர்னுட்டு அப்படி கூப்பிடுற" அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான்ல, அது வந்து ஞாபகம் வந்துடுது. அந்த டெக்ஸ்ட்டை வந்து எரேஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா நம்ம ஜெயம் வந்துட்டு, "இப்படியெல்லாம் நீ பண்ணால் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறியா?" அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். இவனும் வந்து நம்ம ஜெயோங்க வந்து பார்க்குறான். "இப்படியெல்லாம் பண்ணா என்கிட்டலாம் பேச முடியும் அப்படின்னு நினைக்காத" அப்படின்ட்டு நம்ம ஜெயம் சொல்ல, நம்ம சாங்கோ, "எனக்கு இப்போ தான் புரியுது, நான் வந்து அன்னைக்கு உங்ககிட்ட ரொம்ப ரூடாக பேசிட்டேன், நீ என் கேமுக்கு டிசைனராக இருந்தால் உனக்கும் நிறையா நல்லது வரும்" அப்படின்ட்டு அவன் சொல்கிறதுக்குள்ள, "நிறுத்து, இந்தா இது உன்னோட ஃபைல், இதை கொடுக்கறதுக்கு தான் நான் வந்தேன், பாய் பாய்" அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு அவன் வந்து கிளம்புறான். அப்போ நம்ம சாங்கோ, "போகாத, வெயிட் பண்ணு" அப்படின்ட்டு சொல்ல,
இவனும் வந்து திரும்பி பார்க்குறான். "எனக்கு நீ தான் வேணும். நீயா தான் இருக்கணும். திருப்பி தயவு செஞ்சு என்னோட ஆஃபர கன்சிடர் பண்ணி பாரு. நீ வந்தேன்னா நான் என்னோட பெஸ்ட்ட வந்து குடுப்பேன்." அப்படின்ற மாரி அவன் சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஜேயுங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, "நம்ம இந்த செமஸ்டர் முடியறதுக்குள்ள முடிச்சுருவோம்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? நீ பண்ண ஸ்டோரீஸ் எதுவுமே நல்லாவே இல்ல. நான் வந்து ஸ்டோரியும், டிசைனும் நானே வந்து திருப்பி பண்றேன். உன்னோட பிளான் நல்லாவே இல்ல." அப்படின்ற மாரி சொல்ல, இவனும் வந்து ஓகே அப்படின்னு தலையாட்டுறான். அடுத்த நாள் பார்த்தா நம்ம சாங்கு வந்து இன்னன்னைக்கு என்னென்ன முடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்கெட்யூலே வந்து போட்டு எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு 2 விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீ வந்து டெட்லைன்ஸ்க்கு கரெக்ட்டா அதோட வேலைய முடிச்சிரணும். அதே மாரி உன்னோட பெஸ்ட் என்னவோ அத வந்து குடுக்கணும். அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம ஜேயுங் அங்க ஒரு ஜூஸ் பாட்டில் இருக்கு. அத எடுத்து குடிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம சாங்கு, இவன் எதுவுமே சொல்லாதனால, "சரி நீ இதுக்கு ஓகே சொல்ட்டேன்னு நெனைக்கிறேன். நீ புதுசா ஸ்டோரியும், டிசைனும் பண்றேன்னு சொன்னல்ல, அதோட ஐடியா வந்து நம்மளோட நெக்ஸ்ட் மீட்டிங்க்குள்ள நீ வந்து சொல்லணும்." அப்படின்ற மாரி நம்ம சாங்கு கேட்க, "என்ன விளையாடுறியா? நெக்ஸ்ட் மீட்டிங் நாளைக்கு." அப்படின்ற மாரி நம்ம ஜேயுங் சொல்ல, "ஆ எனக்கும் தெரியும். ஆனா நம்ம கிட்ட நெறைய டைம் இல்ல. ஸோ நம்ம வந்து சீக்கிரமா எல்லாத்தையும் முடிக்கணும்." அப்படின்ற மாரி நம்ம சாங்கு சொல்றான். "உனக்கு இன்னைக்கு நைட் வரைக்கும் நான் டைம் தரேன். அதுக்குள்ள நீ ஒரு நியூவா ஐடியாவ யோசிச்சு என்கிட்ட சொல்ட்டேன்னா, நம்ம அத யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா நீ வந்து நான் போட்டேன்ல, அந்த பிளானுக்கு தான் நீ வந்து ஒர்க் பண்ணணும்." அப்படின்ற மாரி நம்ம சாங்கு சொல்றான். அதுக்கு ஜேயுங், எனக்கு என்ன தெரியும்னா, நீ ஒரு நாள் நல்ல பாஸா வருவ அப்படின்னு தெரியுது." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பிஸ்கெட் எடுத்து சாப்பிடுறான். அதுக்குள்ள நம்ம சாங்கு, "ஓகே நான் கிளம்புறேன்." அப்படின்ட்டு கிளம்ப சொல்ல, அவனோட கைய புடிச்சு ஜேயுங் இழுத்துட்டு, "என்ன இவ்வளோ சீக்கிரத்துல கிளம்புற?" அப்படின்ற மாரி அவன் கேட்க, நம்ம சாங்கு சொல்றான், "உன் கூட என்னால ரொம்ப நேரம்லாம் ஸ்டே பண்ண முடியாது." அப்படின்னு இவன் சொன்ன உடனே அவன் கேட்குறான், "எதனால?" அப்படின்ட்டு. நம்ம சாங்கு, "என்னால உன்கிட்ட சொல்ல முடியாது." அப்படின்ற மாரி நம்ம சாங்கு சொல்றான். இன்னொரு ஒரு விஷயம், "இதுக்கு மேல நீ என்ன ஏதாவது தொட போறன்னா முன்னாடியே வந்து சொல்லு. இல்லாட்டி எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு, "அடுத்த மீட்டிங்ல நான் உன்ன பார்க்குறேன்." அப்படின்ட்டு வந்து அவன் சொல்றான். அதுக்கு நம்ம ஜெயம், "ஏன் அடுத்த மீட்டிங் சொல்லிக்கிட்டு, நாளைக்குன்னு சொல்லட்டா? நெக்ஸ்ட் மீட்டிங் அப்படின்னு சொன்னா ரொம்ப நாள் டைம் இருக்க மாரி தோணுது." அப்படின்ற மாரி சொல்ல, "சரி நான் உன்ன நெக்ஸ்ட் மீட்டிங்ல பார்க்குறேன். பாய்." அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கிளம்பிடுறான். இப்போ பார்த்தா நம்ம ஜெயும், அவனோட ஃப்ரெண்ட் வந்து பூல் கேம் விளையாண்டுருக்காங்க. அவனோட ஃப்ரெண்ட் கேட்குறான், "இதெல்லாம் பண்ணிட முடியுமா? நீங்க வெறும் 2 பேரு தான். ஆல்ரெடி மிட் செமஸ்டரே வந்துடுச்சு. பண்ண முடியும்னு எனக்கு சுத்தமா தோணல." அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம ஜெயும் உடனே கேட்குறான், "எங்களால முடிச்சிட முடியும்னு நினைக்கிறியா?" அப்படின்ட்டு. அதுக்கு அவன் சொல்றான், உங்களால முடியும். ஆனா குவாலிட்டி நல்லா வருமா?" அப்படின்ட்டு தெரியல. ஆனா உன்னோட பார்ட்னரோட பர்சனாலிட்டி படி பார்த்தா, அவன் வந்து லோ குவாலிட்டிலாம் பண்ண மாட்டான். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வேணும்னு தான் சொல்லுவான்." அப்படின்ற மாரி வந்து அவனோட ஃப்ரெண்டு சொல்றான். நம்ம சேயோங்க்கு சாங்கும் மெசேஜ் பண்ணியிருக்கான். 12 மணி ஆக 5 நிமிஷம் தான் இருக்கு. இன்னும் எனக்கு எதுவுமே அனுப்பல. அதான் ரிமைண்ட் பண்ணல அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்புனேன். அப்படின்ற மாரி மெசேஜ் வந்திருக்கு. அது இவனோட ஃப்ரெண்ட் பார்த்துட்டு, "பாரு இப்பவே வந்து உன்ன தொல்ல பண்ண ஆரம்பிச்சுட்டான். நீ இந்த ப்ராஜெக்ட் பண்ணாத. வேற ஏதாவது ப்ராஜெக்ட் வேணா பண்ணு." அப்படின்ற மாரி அவன் ஃப்ரெண்டு சொல்றான். சொல்லிட்டு "உன் டர்ன் தான் விளையாடு." அப்படின்ற மாரியும் சொல்றான். நம்ம சாங்கு காமிக்கிறாங்க. அவன் கால் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு வேளை அவனுக்கு ஏதாவது வேலை இருக்கு போல. அதான் இன்னும் அனுப்பல அப்படின்ற மாரி அவனே நினச்சிட்டு விட்டுடுறான். நம்ம ஜெயம் உடனே மெசேஜ் பண்றான். "அத பத்தி கவலைப்படாத." அப்படின்ட்டு. இப்போ பார்த்தா நம்ம சாங்கு கிட்ட இருந்து கால் வருது. நம்ம ஜியும் கால் அட்டெண்ட் பண்ண உடனே சாங்கு சொல்றான், "நான் தான் சாங்கு பேசுறேன்." அப்படின்ட்டு. அதுக்கு இவன் சொல்றான், எனக்கு தெரியும்." அப்படின்னு சொன்ன உடனே சாங்கு சொல்றான், "ஆ நைட் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு இன்னும் எதுவுமே வந்து நீ டெக்ஸ்ட்டே பண்ணலையே." அப்படின்ற மாரி கேட்க, "ஓ! அதுக்கு தான் கால் பண்ணியா? நாளைக்குள்ள ரெடி ஆயிடும்." அப்படின்ற மாரி நம்ம ஜெயங் சொல்றான். உடனே சாங்கு கேட்குறான், "டேய் நீ என்ன பூல் விளையாண்டா இருக்க? ரெஸ்பெக்ட்டோட டெட்லைனுக்கு முன்னாடி சப்மிட் பண்ண பாரு." அப்படின்ற மாரி நம்ம சாங்கு சொல்றான். இவனும் ஓகே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் சாங்கு எனக்கு டெக்ஸ்ட் பண்றத விட இது புடிச்சிருக்கு." அப்படின்ற மாரி சொல்ல, சாங்கு எதனால? அப்படின்னு கேட்க, எதுவும் ரீசன்ஸ்லாம் இல்ல. ஆனா இது நல்லா இருக்கு. அப்படின்ட்டு சொல்லிட்டு குட் நைட் அப்படின்ட்டு சொல்றான்.
இவனும் வந்து உனக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு கால கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இவனும் வந்து கிளம்புறான். இவன் பார்த்தா ஸ்டுடியோல காமிக்கிறாங்க. நம்ம செய்யவங்க உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இந்த சுருட்ட முடி பையன் ஃபோன் நோண்டிட்டு இருக்கான். அவன் வந்து டேய் டேய் இங்க வந்து பாரேன், இங்க பாரேன் அப்படின்ட்டு கூப்பிட்ட, டேய் நான் வேலையா இருக்கேன் கண்ணு தெரியலையா அப்படின்ட்டு இவன் சொல்ல, டேய் இங்க பாருடா அப்படின்ட்டு அவன் ஃபோனை காமிக்கிறான். ஃபோன்ல பார்த்தா நம்ம சாங்குவோட ஃபோட்டோ காமிச்சு, இவனும் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு வந்து கேட்க, நம்ம சீயோங் சொல்றான், ஓ இவள தான் நீ கேட்டுட்டு இருந்தியா? இவ தான் ரூஜி அப்படின்ட்டு வந்து சொல்ல, ஓ உனக்கு அந்த பொண்ண தெரியுமா? சரி நீ அந்த பொண்ணு கூட இருக்க பையன பார்த்துருக்கியா? அவன் எப்படி இருப்பான்? ஹைட்டா இருப்பானா? அப்படின்ற மாரி கேட்க, நம்ம ஜேயோங், அவனா? பார்க்க அழகா தான் இருப்பான். அதே மாரி அவனுக்கு கியூட்டான ஸ்மைலும் இருக்கும். அப்படின்ற மாரி சொல்ல, என்னை விட கியூட்டா இருப்பானா? அப்படின்ட்டு இவன் வந்து சிரிச்சுக்கிட்டே கேட்க, நம்ம ஜேயோங் பார்த்துட்டு, ச்சீ கேவலமா இருக்கு. வீட்டுக்கு போடா. நாளைக்கு உனக்கு கிளாஸ் இல்லையா? அப்படின்ற மாரி சொல்ல, அவன் கேட்குறான், "நீ வீட்டுக்கு போலையா?" அப்படின்ட்டு. அப்படியே அங்கேயும் வந்து சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காமிக்கிறாங்க. நம்ம சேயோங் அவனோட கான்செப்ட்ட வந்து சாங்கு கிட்ட காமிச்சிட்டுருக்கான். நல்லா தான் இருக்கு. இந்த கேமே நம்ம வந்து செஞ்சிடலாம். ரொம்பவே சூப்பரான ஒர்க் பண்ணியிருக்க. ஆனா, இததான் உன்னால பண்ண முடியுமா?" அப்படின்ற மாரி சாங்கு கேட்க, "டேய் ஒரு நாள் நைட்ல இதெல்லாம் நான் பண்ணது பெரிய விஷயம்." அப்படின்ற மாரி சொல்ல நம்ம சாங்கு, "நீதான்றனால நீ பண்ணிடுவ அப்படின்ட்டு எனக்கு தெரியும்." அப்படின்ற மாரி சாங்கு சொல்ல, "சரி நீ நான் தான் வந்து உன்னோட டிசைனரா வேணும்னு கேட்டல. என்கிட்ட உனக்கு என்ன புடிச்சது? நல்லா டீட்டெயில்டா சொல்லு." அப்படின்ற மாரி கேட்க, நம்ம சாங்கு சொல்றான், "நீ ஓவராலாவே குட்டா தான் இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் நம்ம இந்த கேரக்டர்ஸ வேற டிஜிட்டலா மாத்தணும். அத வந்து அனிமேட் வேற பண்ணணும். அப்போ நம்மளுக்கு தனித்தனியா பாடி பார்ட்ஸ்லாம் தேவைப்படுது. அண்ட் ஃபார்மேட் கூட நம்ம பண்ணணும். நான் வந்து என்னென்ன தேவை அப்படின்றத வந்து உனக்கு இமெயில் பண்ணிடுறேன்." அப்படின்ட்டு அவன் திருப்பி கேமை பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நம்ம சாங்கு, "ஏய் நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிக்கிறேன். நீ நல்ல வேலை பண்ணனால நான் வந்து இப்போ உன் தலையில வந்து தடவி விட போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நிற்கிறான். எழுந்து நின்று நம்ம ஜெயோங்கோட தலையிலயும் வந்து தடவி விடுறான். அப்படியே 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர பார்த்துக்க, நம்ம சாங்குக்கு வந்து ஷை ஆயிடுது. அங்கேருந்து அவசர அவசரமா பேக் எடுத்துட்டு ஓடுறான். இவனும் வந்து பின்னாடியே, "எதனால அத பண்ண? எதுக்கு பண்ண?" அப்படின்ற மாரி இவனும் கொஸ்டின் கேட்டுட்டே பின்னாடி ஓட, அவன் வந்து, "உன்கிட்ட என்னால சொல்ல முடியாது." திருப்பியும் அதா, "டேய் சொல்லேன்டா, எதனால நீ பண்ண அப்படின்னு சொல்லேன்." அப்படின்னு நம்ம ஜெயம் கேட்குறான். அப்படியே அங்கேயும் வந்து சீன் கட் ஆகுது. இப்போ பார்த்தா டேபிள்ல ருஜியும், நம்ம ஜெயமும் வந்து உட்காந்துட்டுருக்காங்க. அப்போ அவ சொல்றா, "நான் வந்து இங்க சாகு கூட வந்தேன்" அப்படின்ட்டு. "நீங்க இங்க இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல." அப்படின்ற மாரி அவ சொல்ல, இவனும், "ஆமா, நானும் வந்து நீ வந்திருப்ப அப்படின்னு நினைக்கவே இல்ல." அப்படின்ற மாரி சொல்றான். அப்போ ருச்சி சொல்றா, "நீ தனியாவே சாப்பிட மாட்ட போலயே." அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம ஜியோ, "ஆமா, இங்க இருக்க எல்லாருக்கும் என் கூட சாப்பிடணும்னு தான் ஆசை." அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா நம்ம சாங்கு வரான். அவன் வரத பார்த்துட்டு 2 பேரும், "இந்த பக்கம் உட்காரு, இந்த பக்கம் உட்காரு" அப்படின்ற மாரி வந்து கூப்பிடுறாங்க. அவனும் வந்து நின்னுட்டு நம்ம ருச்சி பக்கத்துல வந்து உட்கார்றான். உடனே நம்ம ருச்சி வந்துச்சு இவங்க பார்த்து, "ஏய் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் இல்லையா? நீ ரொம்ப பாப்புலர் தானே?" அப்படின்ற மாரி சொல்ல, "எனக்கு யாரும் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்ல. உன் பக்கத்துல உட்காந்துருக்கானே, அவனால எனக்கு கொஞ்ச நாளா ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு." அப்படின்ற மாரி வந்து சொல்றான். உடனே ருச்சி, சாங்கு அன்னைக்கு உனக்கு நான் ஒண்ணு சொன்னனே, அட்வைஸ் பண்ணனே, இப்போ எப்படி இருக்கு? பிரச்சனை சரியாயிடுச்சா?" அப்படின்ற மாரி கேட்க, இவனும், இப்போ அது வந்து பரவால்ல." அப்படின்ற மாரி சொல்றான். அதுக்கு அவ, "சந்தோஷம். அட்வைஸ் குடுத்து உனக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சது." அப்படின்ற மாரி சொல்ல, "அட்வைஸா?" அப்படின்னு நம்ம சியும் கேட்குறான். "நீ ஏன் என்கிட்ட அத பத்திலாம் பேசவே மாட்ற?" அப்படின்ற மாரி சாங்கு கிட்ட கேட்க, நம்ம ருச்சி சாங்கு கிட்ட, "நீ லைப்ரரி தானே போற, நானும் உன் கூட வரேன்." அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம ஜெயம், "இல்லையே, அவன் என் கூட வரான்." அப்படின்ட்டு இவன் சொன்ன உடனே, "எங்க போறீங்க?" அப்படின்ற மாரி 2 பேருமே கேட்குறாங்க. நம்ம ஜேயும் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம, "டேய் நீ தானடா இந்த ஃபைல் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண சொன்ன. என்னால எப்படி தனியா பண்ண முடியும்? நீயும் என் கூட வா. நீ என் கூட வர." அப்படின்ற மாரி அவன் வந்து சொல்றான்.
அப்படியே அங்க சீன் கட் பண்றாங்க. பார்த்தா நம்ம சாங்கு வந்துச்சு இவங்களுக்கு போயிட்டுருக்கான். நம்ம சாங்கு "எனக்கு லைப்ரரி போணும். என்ன விடு" அப்படின்ற மாரி கேட்க, "அங்கலாம் நம்மளால பேச முடியாது. வா என்னோட ஸ்டுடியோக்கு போலாம்" அப்படின்ட்டு இவன் வந்து இழுத்துட்டு சொல்ல, "உன்னோட ஸ்டுடியோவா?" அப்படின்னு அவன் வந்து கேட்குறான். "நீ வந்து என்னோட ஸ்டுடியோ பார்த்தன்னா எப்படி இருக்கு?" அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சுக்குவல்ல. நம்ம இன்னும் எஃபிஷியன்ட்டா ஒர்க் வேற பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்ல, சாங்குவும் நானும் அதான் நெனச்சேன் அப்படின்ட்டு சொல்றான். இவனும் வந்து அவன இழுத்துட்டு போறான். இப்ப பார்த்தா ஸ்டுடியோக்கு போறாங்க. நம்ம ஜெயம் வந்து போய் உட்காந்துட்டான். சாங்கு வந்து சுத்தி முத்தி பார்த்துட்டுருக்கான். அங்க பார்த்தா ஏதோ ஒரு போஸ்டர் இருக்கு. அத போய் இவன் பார்த்துட்டுருக்க, ஜெயம் கேட்குறான், "என்ன நீயும் அவனோட ஃபேனா?" அப்படின்ட்டு. இவன் "ஆமா" அப்படின்ட்டு வந்து சொல்லிடுறான். "சரி வந்து உட்காரு, நான் உனக்கு இடம் தரேன்" அப்படின்ற மாரி நம்ம ஜெயம் கூப்பிடுறான். கீழ பார்த்தா ஜூஸ் பாட்டில்ஸ்லாம் குடிச்சுட்டு அப்படியே வந்து போட்டு வச்சிருக்கான். நம்ம ஜெயங்கோட ஃப்ரெண்டும் வந்து உட்காந்துட்டுருக்கா. இவனும் பார்த்துட்டு, "ஏய் சாங்கு, நீ என்னடா இங்க பண்ற?" அப்படின்ற மாரி கேட்க, "ஆனாலும் உன் பேர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கு" அப்படின்ற மாரி அவ வந்து சொல்றா. நம்ம ஜெயங்க அவள பார்த்து, "நிறுத்துறியாடி" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங்கு பக்கம் திரும்பி, "நீ அங்க ஓரமா போய் உட்காந்துக்கோ, அவள கண்டுக்காத" அப்படின்ற மாரி சொல்றான். அவனும் போய் உட்காந்துட்டு, "இங்க இருக்க குப்பையெல்லாம் எட்றா" அப்படின்ற மாரி சொல்றான். நம்ம செய்யும் இப்பவே எடுக்கணுமாடா அப்படின்ற மாதிரி கேட்க சாகு ஆமாண்டா இப்பவே நீ ரூமை க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்றான். இவனும் அவன் சொல்றானேன்றதுக்காக ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ரொம்ப டயர்டா வந்து உட்கார்றான். உட்காந்துட்டு இப்போ உனக்கு சந்தோஷமா? நீங்க கெஸ்டா தானே வந்த, ஏன் இப்படி பாஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல சாங்கு, ஏய் நீ சொன்னது காமெடியா இருக்கு, அதுவும் நீ சொல்ற பாத்தியா அதுதான் இன்னும் காமெடியா இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, "நீ இப்ப எதுக்காக இத சொல்ற?" அப்படின்ற மாரி ஜெயம் கேட்குறான். ஒண்ணு அந்த பொண்ணு, "ஏய் 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இங்க நீங்க மட்டும் இல்ல, நானும் இருக்கேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்றா. அதுக்கு நம்ம சாங்கோ, "நீங்க தான் உங்க பக்கத்துல அவ்ளோ அழகா ஒரு ஹெட்ஃபோன் வச்சிருக்கீங்கல்ல, அத வேணா எடுத்து மாட்டிக்கோங்களேன். நல்லா தானே இருக்கும்." அப்படின்ற மாரி சாங்கு சொல்றான். அந்த பொண்ணு என்னடா அப்படின்னு பார்க்க சொல்ல, நம்ம ஜெயம் போயிட்டு ஹெட்ஃபோன் எடுத்து அவ காதுல மாட்டி விட்டு அவ பக்கத்துல வந்து உட்கார்றான். உட்கார்ந்துட்டு யார நெனச்சிருப்பா? இவன் வந்து என் ஸ்டுடியோல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்ற மாரி அவன் வந்து சொல்றான். அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. இப்போ 2 பேரும் நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்ப நம்ம ஜெயம் சொல்றான், அடுத்த வாரத்துக்குள்ள நம்ம எப்படிடா எல்லாத்தையும் முடிக்க முடியும்? ரொம்ப கஷ்டமா இருக்கே!" அப்படின்ட்டு சொன்னதுக்கு நம்ம சாங்கு சொல்றான், "இந்த ப்ராஜெக்ட் நல்லா பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு நல்ல வேலை கிடைக்க கூட சான்ஸ் இருக்கு. நம்ம அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணி பார்ப்போம்." அப்படின்ற மாரி வந்து நம்ம சாங்கு சொல்றான். அதுக்கு ஜெயம் உடனே, "டேய் இதுலயே நீ இவ்ளோ ஃபோக்கஸ் பண்ணா உன்னோட ஸ்டடீஸ் என்ன ஆகுறது? உன்னால பார்த்துக்க முடியுமா 2யும் ஒண்ணா?" அப்படின்ற மாரி நம்ம ஜெயம் கேட்க, சாங்கும் சொல்றான், "கொஞ்ச நாளா எனக்கு வந்து மனசும் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. அதனால நான் நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும்." அப்படின்ட்டு சொன்னோனே நம்ம ஜெயம் கேட்குறான், "ஏன் நான் கிளாஸ்ல இல்லன்றனால சந்தோஷமா இருக்கியோ?" அப்படின்ற மாரி சொல்ல, சாகு, "அதெல்லாம் இல்ல. நான் சொல்ல வரல." அப்படின்னு சொல்றதுக்குள்ள நம்ம செய்வோங்க, "நீ இதையும் என்கிட்ட சொல்ல போறதில்ல தானே? ஏன் இப்படி பண்ற?" அப்படின்ற மாரி கேட்க, சாங்கு, "அதான் உனக்கே தெரியுதுல்லடா. இதுவே நீ கேட்கிறதே நிறுத்திடலாம்ல. ஏன்னா நீ கேட்டாலும் நான் சொல்ல போறதில்ல." அப்படின்ட்டு சொன்னோனே நம்ம செய்யும் கேட்குறான், நீ எந்த ப்ராஜெக்ட் பண்ணலனாலுமே உனக்கு வேலை கிடைக்குமே. அப்புறம் ஏன் கேம் பண்ற?" அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு நம்ம சாங்கும் சொல்றான், ம். எனக்கு கேம்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அப்படின்னு சொன்னோனே ஜெயம் சொல்றான், "எனக்கு தெரியாதே ரோபோட்ஸுக்குலாம் ஏதாவது பிடிக்கும் அப்படின்ட்டு." அப்படின்னு இவன் சொன்னதுக்கு சாங்கும் சொல்றான், "கேம்ல வந்து எல்லாருமே வந்து ஒரே பாயிண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கேத்த மாரி நம்மளுக்கு நெக்ஸ்ட் லெவல் போவோம். சிலர் வந்து கிஃப்ட் குடுப்பாங்க. எனக்கு வந்து இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. கரெக்ட்டா, ஃபேரா, ஹானஸ்ட்டா இருக்கு. அதான் அப்படின்னு நம்ம சாங்கும் சொல்றான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒருத்தர பார்க்குறாங்க. ஜியோங் சொல்றான், "இன்னும் ஒரு நிமிஷத்துல நான் உன்னோட தலையில கை வச்சு தட்டப் போறேன். உனக்கு வேணான்னா நீ வந்து கிளம்பிடு." அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம சாங்கோ, "நீ எனக்கு முன்னாடியே சொல்லிட்டா எனக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாலாம் இருக்காது." அப்படின்ட்டு வந்து அவன் அங்கேயே நிக்கிறான். நம்ம ஜெயங்கோ அவனோட தலையில வந்து தடவி விட்டுட்டு, "இது உனக்கு புடிச்ச கான்செப்ட்ல. அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டா வந்து பண்ணுவோம்." அப்படின்ற மாரி சொல்றான். அங்கேயே சீன் வந்து கட் ஆகுது. இப்போ பார்த்தா சாங்கு அவனோட பெட்ல படுத்துட்ருக்கான். நம்ம ஜெயம் தடவி விட்டான்ல, அதெல்லாம் நெனச்சு பார்த்துக்கிட்டு இவனே இவனோட தலையில வந்து கைய வச்சு தடவிக்கிறான். அப்படியே வந்து வெக்கம் வந்துருது. அதனால பெட்ஷீட் மூடிக்கிறான். அங்கேயே சீன் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் காமிக்கிறாங்க.
2 பேரும் ஸ்டுடியோல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜேயோங் வந்து அவன் பண்ண டிசைன வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு போக சொல்ல அவனால சேவ் பண்ண முடியல. ஐயோ! போச்சு என்னால சேவே பண்ண முடியலையே! அப்படின்ட்டு அவன் வந்து தலைய பிச்சுக்கிறான். அத பார்த்துட்டு நம்ம சாங்கு, "என்னடா பண்ண? நீ வேணா கொஞ்ச நேரம் போய் தூங்குறியா? நீ ஏன் மிஸ்டேக்ஸ் பண்றன்னா, உன் பிரெயினுக்கு வந்து இப்போ ஆக்ஸிஜன் தேவைப்படுது. ஆனா அது வந்து இல்ல." அப்படின்ற மாரி இவன் சொல்ல, நம்ம ஜேயோங் உடனே கேட்குறான், "டேய் என்ன பத்தி கவலைப்படுற அப்படின்றது சொல்லாம, ஏன் இப்படி போயிட்டு சுத்தி வளைச்சு வந்து சொல்லிட்டுருக்க? நான் போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் தூங்குறேன். மறக்காம என்ன எழுப்பிடு." அப்படின்ற மாரி சொல்ல, "நான் இப்பயே உன்ன எப்படியெல்லாம் எழுப்பலாம் அப்படின்றத யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்." அப்படின்னு சாங்கோ சொன்னோனே, ஜியோங், "ச்சீ! எவ்வளோ மோசமான பாஸா இருக்க நீ." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் படுக்குறான். அப்படியே டைம் ஆகுது. கோச்ல பார்த்தா நம்ம ஜெயோங் தூங்கிட்டு இருக்கான். சாங்கு போய் பக்கத்துல நின்னு, "யோங், நீ இன்னும் தூங்குறியா? நீ நடிக்கல தான?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறான். அப்படியே அவனையே பார்த்துக்கிட்டு, அப்படியே போயிட்டு அவன கிஸ் பண்ணிடுறான். ஐயோ! என்ன பண்ணிட்டோம்? அப்படின்ட்டு அவன் வந்து ஓடுறான். அவன் வந்து ஓடிடுறான். அப்புறமா நம்ம ஜியோங் வந்து கண்ண தொறக்குறான். "என்னடா ஆச்சு?" அப்படின்ட்டு அவனும் வந்து ஆச்சரியத்துல உட்கார்றான். அப்படியே இங்க இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததா? அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாரி இன்னும் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சீக்கிரத்தில் வரும். அதுவரைக்கும் டாடா பாய் பாய்.